டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 8 ரெட் கேண்டில்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நடந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு நல்ல ஒரு இறக்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 days நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு 3 days நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4th 5th டே அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 8 ரெட் கேண்டில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் செல் ஆஃப் ஆகி ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து அந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னையே நம்ம வந்து ஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஷேப்பும் ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது இந்த ஜோன் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு இது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன் நடக்க ட்ரை பண்ணுச்சு. பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹேண்டில் ஃபார்மேஷன் நம்ம சொல்கிற மாதிரி யூ ஷேப்பில் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் கூட நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலாம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பாட்டம்ல இருந்து. அதாவது 22 மே 2025 பாட்டம்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது நம்மளுக்கு ரீசெண்டாக அந்த இடத்துக்கிட்ட ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மேலே போனாங்க. அப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட வந்தால் ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற தாட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோஸ் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். இது ப்ரீவியஸ் ஸ்விங் லோன்னு பார்க்கும்போது இந்த டபுள் பாட்டம் உடைய லெவல்ஸ் தான் நமக்கான ஒரு சப்போர்ட் லெவல். பட் இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து 25th ஏப்ரல் 2025 அந்த கேண்டிலுடைய லோவில் இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 9th மே கேண்டிலுடைய லோவை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டமுடைய 2 லெவல்ஸுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இந்த பீக்லேருந்து நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்னுடைய லெவல் வந்து 25,415 வச்சுக்கலாம். இந்த கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,791 790 இல்லை 800 கூட வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 650 பாயிண்ட்ஸ் ஃபால் எந்தவித ரெக்கவரியும் நடக்காமல் நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸாவது நம்மளுக்கு ஒரு ரெக்கவரி எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வேணாலும் நடக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட அதே இடத்துல கோயின்சைட் ஆகிறதுனால அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு 4 டைம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனதுனால அது நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பவுன்ஸ் பேக்காவது கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி வந்து வரக்கூடிய நாட்களில் அந்த லைனை இனியும் எக்ஸாக்டாக டச் பண்ணல, பட் அந்த லைனுக்கு ரொம்ப ரொம்ப நியராக வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த லைனை வந்து டச் பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேபி நாளைக்கு கூட டச் பண்ணலாம். அப்படி டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெக்கவரி கூட வந்தாலும் வரலாம். பட் நான் எதிர்பார்க்குறது மேபி இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, 25th செப்டம்பர் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அந்த க்ளோசிங் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த கேண்டிலுடைய லெவலை கம்பேர் பண்ணும்போது ஒரு கேப் இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக இப்போது இதே வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு இந்த பீக்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கிளியராக வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக கிளியராக வந்துருச்சு. பட் தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டச் பண்ணி ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு பிரேக் அவுட் பண்ணாமல் டேரெக்டாக பிரேக் பண்ணுச்சு. இப்போ இன்னைக்கான ஒரு கேண்டிலுடைய லோ அண்ட் ஆல்சோ லாஸ்ட் ட்ரேடிங் டே கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் தான் டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பர்ஃபெக்டான ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஜி கணக்குப்படி நம்ம பார்க்கும்போது இதனுடைய ஹை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. நான் இந்த இடத்துல ரெக்கவர் ஃபுல்லாக ஆகும்னு நான் சொல்லலை. பட் இது வந்து இம்பார்ட்டன்டான டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த லோலையும் டிஸ்கஸ் பண்ணோம், இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணோம். இப்பயும் அதே தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு சைட்வேஸ் போயிட்டாவது ரெக்கவரி வரலாம். இல்லைன்னா டேரெக்டாக கூட ரெக்கவரி வந்தாலும் வரலாம். பட் மேபி இந்த டோஜி கேண்டில் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால அதுவும் இந்த ரெண்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஆனதுனால அதனுடைய ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிற அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நிஃப்டி ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டியும் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கிறதுனால மேபி வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் ஒரு ரெக்கவரி கேண்டில் இல்லை 1-2 ரெக்கவரி கேண்டிலாவது ஃபார்ம் ஆகலாம். பட் அது நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்டாக கூட ஒர்க் அவுட் ஆகலாம். அது நம்மளால கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிஃப்டியை சொல்லும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் டைமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்போ அப்படின்னா இந்த லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஒரு எக்ஸாக்டான ஃபாலோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஃபாலோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் நடக்கும்போது நம்மளுக்கு எந்த பாட்டம் அப்படிங்கிறத நான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள் இத்தனை நாளாக டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இந்த ஏரியா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த ஒரு கணக்கில் தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ வர்ற ஃபால்லையும் இந்த ட்ரெண்ட் லைனோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைனோ இல்லை இந்த லெவலோ இது மூணில் நமக்கு எது வேணாலும் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். எக்ஸாக்டாக இதுதான் ஆகும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. இதை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்விங் லோஸ் இப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம்.
எக்ஸாக்டாக வரல. பட் இது செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு மேபி இது ஒர்க் அவுட் ஆகலாம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் இந்த ஹாரிசான்டல் லெவல். பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி நம்மளுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கூட இருக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் கேண்டில். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரேக் டவுன் நடக்கும்போது சொல்லியிருந்தோம் ஒரு குயிக்கான ஃபால் வந்து இந்த லைன் கிட்ட வருவாங்க. அந்த லைனை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த ரெட் கேண்டலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இந்த கிரீன் லைன் தென் இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ லைன் நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் நடக்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் நம்ம வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே நடந்துருச்சு. அடுத்த கட்டமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால் குயிக்காக வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதனுடைய டவுன்ஃபால் எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாட்டம் மட்டும் கிடையாது, இந்த பாட்டமும் கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ அந்த செகண்ட் ஜூலை கேண்டில் அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபால் ஆயிருச்சு. இனி அடுத்த கட்டமாக இந்த 23rd ஜூன் கேண்டலுடைய லோவையும் சேர்த்து பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு மேபி குயிக்காக ரீச் ஆகலாம். இல்லை இங்கே நமக்கு ரெக்கவரி கொடுத்தாலும் கொடுக்கலாம். பட் மார்க்கெட் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்துச்சுன்னா அது இனியும் ஒரு டீசனான ஃபாலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்ததா ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜோன் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரீச் ஆயிருச்சு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். பட் இந்த ஜோனுடைய டாப் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுமா, இன்டர்மீடியட் லெவல் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை பாட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் இந்த பாட்டம் லெவலுக்கு கீழே மட்டும் வீக்லி க்ளோசிங் வைக்கவே கூடாது. அப்படி வச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்கு. அந்த கணக்குப்படி நம்மளுக்கு 2022 லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கூட நமக்கு வந்தாலும் வரலாம். பட் இந்த 2022 லோயஸ்ட் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது இதே இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 இண்டெக்ஸ் வெயிட் ஸ்டாக் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது 2022 ஸ்விங் லோவுக்கும் கீழே போயிட்டு நல்ல ஒரு ஃபாலையும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற ஸ்டாக்ஸ் தான் இப்போ வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ரெக்கவரி கேண்டில். இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு புல்லிஷ் ராமி ஃபார்மேஷன் மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ரெக்கவரி வரும்போது இந்த ப்ளூ லைன் நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அதை டச் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஒரு ஃபால் கூட நடக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ்க்கான இண்டிகேஷன் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பிளேஸில் கொடுத்துட்டு இருக்கு. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இண்டிகேஷன் தான் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததான் இன்னைக்கு நல்ல ஒரு மூவ் கொடுத்த இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸில் நம்ம வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது ஒரு இறக்கம் வரலாம். பட் அந்த இறக்கம் வந்து இந்த கிரீன் லைன் வரைக்கும் நம்மளுக்கு வரலாம். இந்த பிரேக் அவுட் பண்ண 17 செப்டம்பர் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபால் வருங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த கிரீன் லைனை டச் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவை கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த லைன் தான் நம்மளுக்கான ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியா. அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புல்லிஷ் ராமி ஃபார்மேஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு டோஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸான ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோஸ் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அதே மாதிரி ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. தென் ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு ஹரிசான்டல் ரெசிஸ்டன்ட் லைன் இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கும். இப்போ வரைக்கும் ரீடெஸ்ட் ஆகல. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ரெண்டுமே கோயின்சைட் ஆகக்கூடிய இந்த ஏரியா ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வரும்போது இது நம்மளுக்கு நல்ல ஒரு குயிக் ஃபாலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரெக்கவரி கேண்டில் கூட நம்மளால எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் அதனுடைய ஹை பிரேக் ஆனாதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளியரான ஒரு புல்லிஷ் ராமியா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. பட் அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த கேண்டிலுடைய சைஸே பெருசா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு சைட்வேஸ் கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ரேஞ்சை பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் ஸ்மால் கேப். ஸோ மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் நம்மளுக்கு ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோஸ் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அதுக்கு கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் இப்போ வரக்கூடிய ட்ரெண்ட் லைனுக்கும் இன்பிட்வீன்ல ஒரு சின்ன கேப் இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோஸ் ஒரு சப்போர்ட், தென் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் இதுக்கு கீழேயும் ஒரு சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சப்போர்ட்ஸ் நம்மளுக்கு இறங்கும் போது இருக்கு. அதே மாதிரி ஏறும்போது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ஏன்னா மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா குயிக்கா அதுக்கப்புறம் ஃபால் ஆகாது. அதே மாதிரி மல்டிபிள் ரெசிடன்ஸ் இருக்கு அப்படின்னா குயிக்கா அது வந்து மேலையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு என்ன ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இது எப்படி இந்த மாதிரி நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிடன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இம்பார்ட்டன்டான சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ அந்த ரேஞ்சுக்கு இன்பிட்வீன்ல வந்து ஒரு நல்ல ஃபால் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிக்குது அப்படின்னா அது சைட்வேஸ்க்கான இண்டிகேஷன் தான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதை வந்து நம்ம மார்க்கெட் கூட ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கணும் ப்ரீவியஸ் மூவ்மெண்ட் கூட. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இந்த ஜோன் கிட்ட வரும்போது நம்ம ஒரு ரெஸ்டன்ட் எதிர்பார்த்தோம், எக்ஸாக்டாக ரெஸ்டன்ட் எடுத்திருக்கு. தென் இந்த இடத்துல நம்ம ஒரு ரெட் கலர் லைன் மார்க் பண்ணிருக்கோம். இது ஒரு குரூஷியல் சப்போர்ட். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ரீச் ஆகல. அது ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை. ஏன்னா அந்த டச் பாயிண்ட் அப்படிங்கிறது கிளியராக வந்திருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் வந்திருக்கிறதுனால ஒரு ஸ்லோ சைட் வேஸில் அப்படியே மேலே ஸ்லோவாக ஏறிட்டு இருக்காங்க. அண்ட் நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒரு அப்பும் வந்துட்டு இருக்கு. இது டபுள் டாப்பாக மாறுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை டபுள் டாப்பாக மாறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்டில் நம்மளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுவாங்க. தென் அந்த லெவலை டச் பண்ணதுக்கப்புறம் வேணா அதுக்கப்புறம் இறங்கி வந்து இந்த 25th செப்டம்பர் கேண்டலினுடைய லோவை கம்பல்சரி பிரேக் பண்ணவே கூடாது. அப்படி பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஃபால் நம்மளுக்கு இந்த ப்ளூ லைன் வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சப்போர்ட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியா. ப்ளஸ் இந்த ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸாக ஒர்க் அவுட் ஆன ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதுவும் நம்மளுக்கு அதே இடத்துக்கிட்ட கோயின்சைட் ஆகிறதுனால மேபி அதுதான் அதுக்கான ஒரு பெஸ்ட் லெவலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா மேபி நம்மளுடைய மார்க்கெட் ரெக்கவர் ஆனாலும் ஆகணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுடைய யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து போகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த 25th செப்டம்பர் கேண்டலுடைய லோ கம்பல்சரி பிரேக் ஆகவே கூடாது. அப்படி ஒரு வேளை ஆச்சு அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு டபுள் டாப்பாக மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு நல்ல ஒரு ரெக்கவரி, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 1.84% நம்மளுக்கு மேலே ஏறிட்டாங்க. அடுத்ததாக சில்வரும் அதே மாதிரி கண்டினியூஸான ஏற்றம். இந்த ஏற்றம் எங்கே தான் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடிவை நான் ஆல்ரெடி பல டைம் சொல்லிட்டேன். ஸோ திரும்ப அதை ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்பல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடு. ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் அமைஞ்சது. தென் நல்ல ஒரு அப்பவும் போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ஒரு ரவுண்ட் ஃபால் வந்துட்டு இருக்குது. மேபி ரீடெஸ்டிங்காக கூட இருக்கலாம். இந்த ரீடெஸ்டிங் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேபி ஒரு ஃபர்தர் மூவ் கூட நடக்கலாம். பட் இந்த ரீடெஸ்டிங் வந்து நம்மளுக்கு எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோஸ் இங்கே எங்கேருந்து உங்களுக்கு அப்பும் போக ஆரம்பிச்சதோ அந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இது ரீடெஸ்டிங் கிடையாது, இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். அப்போ க்ரூட் உங்களுக்கு டிராஸ்டிக்கலாக ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த 23rd செப்டம்பர் கேண்டலுடைய லோ அதை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு பிரேக் ஆகக்கூடாது. அப்படி ஆகாமல் இருந்துச்சுன்னா க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரீடெஸ்டிங் நடந்து அடுத்த கட்ட ஃபர்தர் மூவ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோவில் நான் மெஜாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும்தான். அதுவும் பர்டிகுலராக ஒரு இண்டெக்ஸ் ஹெவி ஸ்டாக்ஸ். ஸோ நான் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.